ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் விமல் விஜய். ஆக்சுவலாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மீட்டப் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருந்ததை பார்த்துருந்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வைக்கிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஆக்சுவலாக போன வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சொதப்பல்ங்க. கேமராவோட ஆங்கிள் சொதப்பிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஆங்கிளை மாற்றி வச்சுருக்கேன். பட் இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கரெக்டாக கேட்கல. ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். அதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இந்த வீடியோவில் இதுவும் ஒரு சொதப்பல் தான். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு வாய்ஸும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். 1 வீக்காக கோல்டாக இருக்குது. நானும் ரெடி ஆகிடலான்னு பார்த்தேன். உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வீடியோஸே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்லி இந்த தேர்ஸ்டே ஈவினிங் இல்லைனா நைட்டு தான் நான் அப்லோடே பண்ணுவேன். நான் ரெகுலராக போடணுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு டைம் இருக்க மாட்டேது. சம் வீடியோஸ் எடிட் பண்ணணும், இந்த மாதிரி ஆடியோஸ் ரெடி பண்ணணும். சப்போஸ் ஏதாவது வீடியோஸில் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரெடி பண்ணணும். ஸோ எனக்கு அது டைம் இல்லை. நான் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் ரிவீலும் பண்ண முடியாது, நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக போக வேணும்னா நான் கண்டினியூவாக வீடியோ, அதாவது வீக்லி 2 times 3 times நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் என்னால் பண்ண முடியலைங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இப்போ நான் வண்டி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ முடிகிற போது போன வீடியோ முடிகிற போது பார்த்தீங்கன்னா நான் க்ளவுஸ் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லைங்க. பண்ணியிருக்கேன். பட் லெதர் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடெக்ஷன் க்ளவுஸ், அதாவது ப்ரொடெக்டிவ் க்ளவுஸ் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதில் என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் இதை வியர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் பைக்கை கிராப் பண்ண முடியல. கொஞ்சம் நான் ஸ்ட்ரெஸ் கொடுத்து புது க்ளவுஸுன்றதுனால அந்த மாதிரியா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நான் பண்ண அப்புறம் தான் என்னால் ஹேண்டிலவே கிராப் பண்ண முடிஞ்சுது. ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், கிளச்சை பிடிக்க முடியல. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நான் எந்த லெவலுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றதும் தெரியல. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ரொம்ப நாள் க்ளவுஸ் போட்டு தான் ஓட்டியிருக்கேன். பட் லெதர் க்ளவுஸ் மட்டும் தான் போட்டு ஓட்டியிருக்கேன். ப்ரொடெக்ஷன் க்ளவுஸ் போட்டதில்ல. இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் கியர்ஸ் போட்டுட்டு நான் ரைட் போகிறேன். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் பழகிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட ரைடிங் கிளப்பில் 2வது, அதாவது செகண்ட் ரைடுங்க. ஆமாம், செகண்ட் ரைடு இது. அதுவும் அது ஆனிவர்சரி ரைடாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பிங்க எனக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் ஆனிவர்சரி ரைடுன்னு தெரியும். பட் எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. எங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஆர் மேங்கோ ரீட்ரீட், கனகபுரா. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பார்ப்போம். போய் அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இப்போது வந்து நம்ம மருதலி கிட்ட போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், மருதலி கிட்ட போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவும் சொதப்பல் தான். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லொக்கேஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வியூ ஓரளவுக்கு வருது போகுது. தப்பாக நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் கொஞ்சம் கரெக்டாக போடுறேன். கரெக்டாக ஆங்கிள் கரெக்டாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு மைக் ஏதாச்சும் ஒன்று சஜஷன் பண்ணுங்கள். நீங்கள் சஜஷன் பண்ணுறத நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைக் இருக்குது, போயா மைக் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து என்னோடய ஹெல்மெட்டில் என்னால் மவுண்ட் பண்ண முடியலைங்க. சப்போஸ் என்னோடய ஹெல்மெட்டில் நான் வைக்கணும் அப்படின்னா அதை போயா மைக்கில் வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேமராக்கும் ஸ்மார்ட் ஃபோனுன்ட்டு. ஹெல்மெட்டில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இல்லை, நான் பிஃபோர் ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்னென்னா அந்த ஹெல்மெட் உள்ளே இருக்கிற தர்மாக்கோலை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷேப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கல. அப்படி நம்ம அதை ஹெல்மெட்டை டேமேஜ் பண்ணி நம்ம அதை வைக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ அதனால் அதை நான் வைக்கல. அதனால் தனியாக லோக்கலாக ஒரு அமேசானில் தான் ஒரு லோக்கல் மைக் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டேன். பட் அது என்னென்னா இப்படி சொதப்பிக்கிருச்சு. என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ஸ்பீடு ஒரு 20, 30, 40 போகும்போது எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கு. பட் அதுக்கு மேலே ஸ்பீட் போக போக என்ன ஆகுதுன்னா கிளியராகவே கேட்கல. என்ன சொல்கிறது, ஹேர் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. ஸோ நீங்கள் எந்த மைக் வாங்கலான்ட்டு நீங்களே எனக்கு சஜஷன் கொடுங்க. நான் அந்த மைக்கே வாங்க ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆக்சுவலாக கேமரா இல்லைங்க, மோட்டோலாக் கேமரா இல்லை. ஸோ அதனால் வந்து நான் மொபைல் வச்சு தான் நான் வந்து, என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைல் வச்சு தான் நான் வந்து மோட்டோலாக் செட் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிளப்பில் இருந்து வந்த ஒரு ரைடர் வந்து என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக பெங்களூரில் வந்து மொபைலில் மோட்டோலாக் பண்ணுறது வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆமாம், இல்லை, நான் மறந்துட்டேங்க. அதை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் சொன்னப்பறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம், இல்லை, அது பெங்களூரில் பேன் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அது தெரியாமல் நான் வந்து என்ன சொல்கிறது, இது பாருங்கள், இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபோனில் தான் வந்து நான் மவுண்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ நான் ஆக்ஷன் கேமராவும் வாங்கலான் இருக்கேன். ஸோ என்ன ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். பார்க்குறேன், என்னால் முடிஞ்சால் நான் அந்த ஆக்ஷன் கேமராவே நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, எங்கே வந்துட்டுருக்கோம்? ஓகே, அகாரா கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தாங்க இருக்குது. கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போகிறதுக்குள்ளேயே எனக்கு க்யூர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் க்யூர் ஆகலை. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. சரி, பரவாயில்ல, இந்த தடவை இப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுப்போம், பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இப்படியே கொடுத்துட்டேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஆமாம், இது செகண்ட் ரைடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஒரு கிளப்புன்ற போது நான் நிறைய பேர் வருவாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வந்து இன்ட்ரோவேட்டர் தாங்க. கொஞ்சம் இன்ட்ரோவேட்டர் தான். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சு அப்படின்னா எல்லார் கூடயுமே நான் க்ளோஸ் ஆகிடுவேங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சமாச்சும் எனக்கு வரணும். ஸோ பார்ப்போம் இந்த ரைடில் எப்படி என்ன அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு கிடைக்குதா. சீரியஸாக சொல்கிறேங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிதுன்னா எல்லார் கூடயுமே நான் சீக்கிரம் மிங்கிள் ஆகிடுவேன். பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சவுண்டில் இந்த சவுண்டுன்ற பாருங்க, இந்த வீடியோவில் என் வண்டியோட சவுண்டு கூட கேட்கலங்க. அவ்வளோ சொதப்பல்ங்க. சீரியஸாக நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் இந்த வீடியோவுக்கு. என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மோட்டோலாக் பண்ணது ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு மோட்டோலாகராக நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இது எல்லாமே. இப்போ இந்த விஷயத்த கூட நான் ஓப்பனாக நான் வந்து வீடியோவில் சொன்னதும் சரி, போன வீடியோ நான் போட்டதும் சரி, அதுக்காக தான். ஏன்னா எல்லோரும் மோட்டோவில் ஆகிறவங்க நான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் போடுறத நான் பார்த்துருக்கேன். நெகட்டிவ் சைட் போடுறாங்க, பட் எல்லாரும் அந்த மாதிரி போடலை. நம்ம ஏன் மற்றவங்க மாதிரி இருக்கணும்? நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லலாமே நம்ம லாகில் அப்படின்றது தான். பாசிட்டிவும் காமிக்கணும், நெகட்டிவும் என்னோட சைடில் இருக்கிற நெகட்டிவும் நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமும் ஃபஸ்ட்லேயே நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணமும் அதுதான். இந்த மாதிரி ஆடியோ வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. எங்கள் மம்மி சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எங்கள் மம்மி சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதும் கொஞ்சம் கரெக்டு தானே. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய நெகட்டிவ் சைடு, அதாவது ஆக்சுவலாக இது நெகட்டிவ் சைடு இல்லை, பட் இது தற்செயலாக நடந்தது தான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடலாம், இப்படியும் நம்ம வீடியோ போடலாம். ஏன்னா நம்ம இதை இப்போது நம்ம சப்போஸ் இந்த வீடியோ நானே திருப்பியும் பார்க்குற போது ஃப்யூச்சரில் நம்மளாம் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தானே நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோமேப்பா அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் சரி, தப்போ கரெக்டோ நம்ம லாகில் போட்டுடலாம், சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்குதுங்க, ரொம்ப பசிக்குது. ஸோ சீக்கிரம் நம்ம போயிட்டு சாப்பிட்ணும். ஸோ சீக்கிரம் நம்ம அந்த லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் லாகில் வரேன். பிரேக்ஃபாஸ்ட் லொக்கேஷன் வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம், மந்தாரி வைபவ வெஜ். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வர வழி வேற லெவலில் இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. வேற லெவலு. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது. வேற லெவல் கைஸ். கரெக்டாக ஃபோன் வேற
சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டிருக்கேன். அப்போ அந்த லஞ்ச் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இவர் தான் பார்த்தீங்கன்னா சுனில் ப்ரோ. இல்லை சாப்பிட போயிட்டுருக்கோம். ரொம்ப பசிக்குதுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. விக்னேஷ் ப்ரோ ஓ மாமா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நம்ம கிளப்பில் ஃபர்ஸ்ட் டைமில் செகண்ட் டைம். பட் யார் என்னென்ன ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கிளப்போட வர்றது. ஸோ அதனால் யார் என்ன எதுன்னு தெரியாது. எது தெரிஞ்சவங்க வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகணும். சாப்பிடுவோம் உட்காருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். ತಿನ್ನೋದಕ್ಕಿಂತ ಕುಡಿಯೋದೇ ಜಾಸ್ತಿ. இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப பசிக்குது. ஓகே பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக நான் ஃபோனில் தான் லாக் பண்ணுவேன். மோட்டோ லாகும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. என்ன கொடுமையோ போங்க. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குதா ஒன்றும் தெரியல. சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி கைஸ் பார்ப்போம். நாங்கள் கிளம்ப போகிறோம். நான் லொக்கேஷன் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன லொக்கேஷன் எங்கே போகிறோம் எந்த இடம்ன்றது நான் அங்கே போயிட்டு லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன்.